வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சென்னை மேயர் பிரியா அவர்களது அராஜகம் தற்பொழுது இன்று வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோவை முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதாவது லிப்ஸ்டிக் பயன்படுத்தியதன் காரணமாக பிரியா அவர்களது தபேதார் பதவியில் இருக்கக்கூடிய மாதவியின் பணியிட மாறுதலுக்கு வழிவகுத்துவிட்டது. பிரியா அவர்களது கோபத்தால் தண்டிக்கப்பட்டாரா என்ற பல்வேறு விமர்சனங்களும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி இந்த வீடியோவில் என்ன தகவல் என்பதை பார்க்க போகிறோம். சென்னை மேயர் பிரியா அரசு சம்பந்தமாக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் இவரை பலரும் பார்த்திருக்கலாம். எப்போதும் தபேதார் சீருடையில் இருக்கும் இவர் லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு வருவதை வழக்கமாக கொண்டதாக கூறப்படுகிறது. எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், மக்கள் நலத்திட்ட நிகழ்ச்சிகள் என எந்த நேரமும் பரபரப்புடன் மேயர் பிரியா செல்லும் பொழுது அவரது முன்னே தபேதார் சீருடையில் மாதவி லிப்ஸ்டிக் பூசியபடி ஸ்மார்ட்டாக சென்று வந்ததாகவும், மகளிர் தினத்தின் பொழுது ரிப்பன் பில்டிங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பேசன் ஷோவில் மாதவி கலந்து கொண்டது பார்வையாளர்களை ஆச்சரியப்பட வைத்ததாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில்தான் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் ஏற்பட்டுள்ளது. தபேதார் பதவியில் இருக்கக்கூடிய மாதவியின் பணியிட மாறுதலுக்கு இதே காரணம் என்றும் தற்பொழுது செய்திகளும் வெளியாக தீயாய் பரவி வருகிறது. மாதவியின் இதுபோன்ற நடவடிக்கைகளை அறிந்த மேயரின் தனி உதவியாளர் சிவசங்கர் என்பவர் மாதவியை அழைத்து இது குறித்து விளக்கம் கேட்டு உதட்டுக்கு லிப்ஸ்டிக் பூசிக்கொண்டு வரக்கூடாது என்று கண்டித்ததாகவும், தனி உதவியாளரின் பேச்சை கேளாமல் மாதவி அதற்கு பிறகும் தொடர்ந்து பயன்படுத்தி வந்ததன் காரணமாகவும் கடும் கோபமடைந்த மேயர் பிரியா அவர்கள் இவரை பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 2 பெண்கள் சேர்ந்தால் தற்பொழுது இதுதான் நடக்கும். இவர்களுக்குள்ளே போட்டி போட்டு கொண்டு இருந்தால் மக்கள் நலன் காக்கக்கூடிய பதவியில் இருந்து கொண்டு மேயர் பிரியா அவர்கள் எப்படி பணிகளை சிறப்பாக செய்வார் என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேயர் பிரியா அவர்கள் செய்த ஊழலும், சென்னை வடிகால் பயன்படுத்தப்பட்டு 6000 கோடி என்று மிக ஊழலை சொன்ன பிரியா அவர்கள் மீது எதற்காக நடவடிக்கை திமுகவின் தலைமை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் இதன் மூலமாக இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கே ஒரு தனி பஞ்சாயத்து வைக்க வேண்டும் என்பதற்கேற்பதான் மேயர் பிரியா அவர்களது செயல்பாடுகள் இன்று தமிழகம் முழுவதும் வைரலாக பரவி வருகிறது. 2 மாதங்களாக இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்ததாகவும் இன்றுதான் தற்பொழுது பணியிட மாற்றத்தின் மூலமாக இந்த பிரச்சனை வைரலாக பரவியுள்ளது.